கணக்கில் வராத பணம் பெருமளவில் புழங்கும் துறைகளில் அரசியலும் ஒன்று. எனில் அரசியல்வாதிகளிடம் உள்ள கருப்பு பணத்தை ஒழிக்க மோடி அரசின் இந்த கருப்பு பண சர்ஜிக்கல் அட்டாக் எந்த அளவிற்கு பலன் தரும்? பொருளாதார வல்லுநர் நாகப்பன் என்ன சொல்கிறார் கேட்கலாம். இந்த கரப்ஷன் அல்லது பிளாக் மணி மூலமாக வரக்கூடிய பணம் 3 இடங்களுக்கு தான் போகுது. தங்கத்திற்கு போகிறது, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க வரி மூலமாக. அடுத்ததாக ரியல் எஸ்டேட்டுக்கு போகுது. அதை இப்போ ரியல் எஸ்டேட் ஆக்டும் கொண்டு வந்திருக்காங்க, ரெகுலேட்டரி ஆக்டும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை இந்த டிமானிட்டை இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று சொல்வதன் மூலமாக அதுவும் இப்போ டேக்கன் கேர். இதற்கு முன்னால் முதல்ல பங்குச்சந்தையில் இருந்தது. ஒரு 20 ஆண்டுகளாக அது இப்போ கிடையாது. ஏன்னா காசோலை மூலமாக மட்டுமே எல்லா பயன்பாடுகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரப்ஷனை அந்த பிளாக் மணி ஜென்ரேட் ஆகிறத அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக, அதை எங்கு முதலீடு செய்வோமோ அதை பூரா கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கையில் காசு இருந்தால் கூட இது ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காசு அப்படிங்கிற லெவலில் இருக்கும் பொழுது அடுத்து வர்றதுங்கிறது ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும். இப்போ இந்த சிக்கலான சூழலில் அரசியல்வாதிகள் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த இடத்துலலாம் அவங்க பணத்தை முடக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க? இல்லை, அதுதான் நான் முன்னால் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பெரிய அளவில் ஒரு ஷாக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த திடீர் அறிவிப்புங்கிறது ஒரு எதிர்பாராத ஒரு ஷாக். ரொம்ப நாட்களாக இதை பற்றி பேசப்பட்டு வந்தாலும் வரும்னு யாருமே நிஜமாக நம்பலை. ஆனால் நிஜமாக வந்த பொழுது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்ததால் இந்த பணத்தை அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அதுக்கான கணக்கு வழக்கு முறையாக இருப்பவர்கள் மட்டுமே தப்பிக்க முடியும், அவங்கள பற்றி முடியாது. பட் இனி வரும் காலத்தில் எதில் முதலீடு செய்யலாம்னு பார்த்தோம்னா, நான் முன்னர் சொன்ன மாதிரி இந்த 3 முதலீடுகள் தான் ஒரு கேஷ் வாங்கிட்டு இருந்த முதலீடாக இருந்தது, பெரும் முதலீடாகவும் இருந்தது. இந்த 3 முதலீடுகளுமே இப்பொழுது ஒரு டைட் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் பணம் அப்ளிகேஷனுக்கே பணம் இல்லாத சூழலில் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். பெரிய அளவில் கணிசமாக குறையும். வரி வசூல் நடப்பு ஆண்டில் அதன் காரணமாக அதிகரிக்கும் நான் நினைக்கிறேன். நிறைய நிறுவனங்களுடைய லாபமும் அதிகரிக்கும் நான் நினைக்கிறேன்.